ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிற வீடியோ வந்து ஒரு 2 பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. அம்மாவோட மொட்டை வீடியோ வந்து ஃபுல் வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. அம்மா வந்து என்ன மொட்டை வேண்டுதல் என்ன எடுத்திருந்தாங்க, அந்த வேண்டுதல் நிறைவேறிடுச்சா, என்ன வேண்டுதல் அப்படின்னு கமெண்டில் கேட்டுகிட்டே இருந்தீங்க. அதை வந்து அம்மாட்டையே வந்து கேட்டுக்கலாம். என்ன வேண்டுதல், எதுக்காக மொட்டை எடுத்தாங்க அப்படிங்கிறத வந்து நான் அம்மாட்டையே கேட்போம். நீங்கள் வந்து மொட்டை வீடியோ வந்து ஃபுல் வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. நான் எடுத்தது கொஞ்சம் கொஞ்சம் கிளிப்பிங்கை வந்து வீடியோவில் வந்து நான் அட்டாச் பண்ணி தான் வீடியோவில் போட்டிருந்தேன். அதான் மொட்டை வீடியோ. அம்மா எதுக்காக மொட்டை எடுத்திருக்காங்க அப்படிங்கிறத வந்து அம்மாட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நீ ஏமா மொட்டை எடுத்த, எல்லாம் கமெண்ட்ல இருந்து நீ ஏன் மொட்டை எடுத்த, எனக்கு முடியாமல் போயிடுச்சு வயசு முடியல. அதனால எங்கள் அம்மா வேண்டியிருந்தாங்க வேளாங்கண்ணிக்கு மொட்டை போடுறேன்னு. அம்மானா எங்க அம்மாச்சி வந்து வேண்டியிருந்தாங்களாம். அம்மா வந்து சின்ன பிள்ளையில வந்து உடம்பு சரியில்லாதப்ப மொட்டை எடுக்கணும்னு சொல்லி வேண்டியிருந்தாங்களாம். அதுக்காக தான் மொட்டை எடுத்தாங்க. அது ரொம்ப வருஷம் வந்து மொட்டை எடுக்கணும்னு அம்மா சொல்லிகிட்டே இருந்தாங்க. அந்த மொட்டை எடுக்கிற இது வந்து தள்ளி போயிட்டு இருந்தது, எடுக்க முடியாமல் இருந்துச்சு. அப்புறமா வந்து இடையில பூமுடி எடுத்தியா, பூமுடி எடுத்தாங்க. எடுத்ததும் சரியா இல்லை, மண்டையில் அடிபட்டுக்கிட்டே இருந்துச்சு. அதனால அது எடுத்ததுலேருந்து பூமுடி அம்மா எடுத்தாங்க. பூமுடி எடுத்தவும் அம்மாவுக்கு வந்து நிறையா வந்து மண்டையில் தேங்காய்லாம் விழுந்துச்சு. அவங்க மண்டையில் தேங்காய்லாம் விழுந்து ரொம்ப மண்டையில் அடிபட்டுகிட்டே இருந்தது. அம்மாவுக்கு வந்து அந்த மொட்டை எடுக்காததான் வந்து இது மாதிரிலாம் வந்து காட்டுது அப்படின்ட்டு மொட்டை எடுக்கணும் அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தாங்க. சரின்னு எங்கள் 3 பேருக்கும் கல்யாணம் ஆனோடனே எடுக்கலாம் அப்படிங்கிறது இருந்தாங்க. அது மாதிரி 3 பொண்ணு, அம்மாவுக்கு வந்து 3 பொண்ணு, நான் வந்து 2வது பொண்ணு. எனக்கு வந்து ஒரு அக்கா இருக்கா, அப்புறம் சின்ன பொண்ணு தங்கச்சி, எனக்கு ஒரு தங்கச்சி. 3 பொண்ணு எங்கள் அம்மாவுக்கு, பையெல்லாம் இல்லை. அதனால 3 பொண்ணுக்கு கல்யாணம் ஆனோன்னா மொட்டை எடுக்கணும் அப்படின்னு இருந்தாங்க. சரி, நேரமும் எங்களுக்கு அமைஞ்சிச்சு. லீவில் வந்து எடுக்கலாம் அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு அம்மாவுக்கு தான் மொட்டை எடுக்கிறதா கோயிலுக்கு போயிருந்தோம். அப்புறமா வந்து பாப்பாவுக்கும் அப்படியே எடுத்துருவோம் அப்படின்ட்டு பாப்பாவுக்கும் எடுத்தேன், தம்பிக்கும் வந்து மொட்டை எடுத்தாச்சு. 3 பேருக்கும் ஒரே தான் 3 மொட்டையாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி மொட்டை எடுத்தோம். வேறு வேண்டுதல்லாம் கிடையாது. எங்கள் அம்மாவோட அம்மா வந்து அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாதப்ப வேண்டியிருந்ததை வந்து வயசு வந்ததுல எனக்கு முடியாமல் போயிடுச்சு. சூழக்கட்டு வாய் வந்து நடக்க முடியாமல் அதனால வேண்டியிருந்தாங்க எங்கள் அம்மா. உங்கள் அம்மா வேண்டி எத்தனை வருஷம் ஆகுது? அது 40 வருஷத்துக்கு மேலே. 40 வருஷத்துக்கு மேலே. 40 வருஷத்துக்கு மேலே ஆகுது. அம்மாவுக்கு நீ வந்து மேரேஜ் பண்ணியே வந்து 30 வருஷம் ஆயிருக்குமா? எங்கள் அம்மாவுக்கு மேரேஜ் ஆகி 30 வருஷம் இருக்குது. அதுக்கு முன்னாடி 10 வருஷத்துக்கு முன்னாடியே வேண்டியிருந்தது. 40 வருஷம் கழிச்சு தான் அந்த மொட்டை எடுக்கிறது வந்து அவங்க வேண்டுதலை நிறைவேற்றிருக்காங்க. அவ்வளோதான். நீங்கள் கேட்டதுக்கு வந்து அம்மாவும் பதில் சொல்லிட்டாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். நீ சொல்லுமா, அதாவது சொல்கிறியா சப்ஸ்கிரைபருக்கு? அதான் கேட்டுக்கிட்டு 2 பேர் வந்து முக்கியமாக கேட்டுக்கிட்டே இருந்தீங்க, அம்மாவோட மொட்டை வீடியோ ஃபுல் வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லி. நான் எடுத்த கிளிப்பிங்கை வந்து அட்டாச் பண்ணிவிட்டேன். அதான் வீடியோ. மொட்டை எடுத்ததுக்கும் வந்து அம்மா வந்து ரீசன் சொல்லிட்டாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.